பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். தளபதி இஸ் கமிங், அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரு, பயங்கரமா இருந்தது ட்ரெய்லர் வாஸ் அமேசிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதியோட லாஸ்ட் படம்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அவர் பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுமே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, மக்களோட மக்களா நீ இருப்பாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுல யார் வந்தது? ட்ரெய்லர்ஸ் நிறைய பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த ட்ரெய்லரு டிஃப்ரெண்ட்டாக, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரீமேக் படமா இருந்தா என்ன, அது தளபதி படம், அவ்வளவுதான். அந்த வைப்ல தான் நாங்க போய் அதை என்ஜாய் பண்ணுவோம். பொலிட்டிக்கல் இது வந்து உள்குத்தா பேசுற மாதிரி, அது உள்குத்து இல்லை, ஓப்பனாகவே அப்படியே பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதுதான் தேவை எங்களுக்குலாம். I am coming. எல்லா படத்துலயுமே வந்துட்டு ஐ எம் வெயிட்டிங் துப்பாக்கி, அது வந்து மாஸ்டர் பீஸ் அந்த படம். இப்போ வந்துட்டு நாங்க ஐ எம் சொல்லி ஒரு பாஸ் பண்ணாங்க, சரி வெயிட்டிங் தான் வரும்னு பார்த்தா ஐ எம் கம்மிங் சொல்லிட்டாங்க. டெஃபினெட்லி தளபதி இஸ் கம்மிங். நாங்க டபுள் மீனிங்லாம் பேசல, ஜனநாயகம் வரப்போதே நாங்க அதை சொன்னோம். அவ்வளோ, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். லைக் நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி இதாக இருக்குது ட்ரெய்லர் பார்த்தா. பட் வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல் இது வந்து உள்குத்தா பேசுகிற மாதிரி, அது உள்குத்து இல்லை, ஓப்பனாகவே அப்படியே பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுதான் தேவை எங்களுக்குலாம். அதான் வேணும். அண்ட் கேர்ள்ஸ் சேஃப்டி பற்றி கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் இப்போ இருக்க சொசைட்டிக்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று தான். ஸோ நாங்களாம் வந்துட்டு ரொம்ப லுக்கிங் ஃபார்வர்ட் ஹிம் இன் பாலிடிக்ஸ். எனக்குலாம் ஓட்டர் ஐடியே கிடையாது, ஆனால் இந்த வாட்டி நான் ஓட்டர் ஐடி எடுத்து விஜய்க்கு ஓட்டு போடணுன்னு இருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? அதில் யார் வந்தது? நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, சரி பரவாயில்ல, எல்லாருமே ரீமேக்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவர் ரீமேக்ல கிங்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய படங்கள் ரீமேக் பண்ணி தான் அவர் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அவங்கள விட இவர் பெஸ்டா கொடுத்திருந்தாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீமேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தளபதி அவரோட பெஸ்ட்டை கொடுப்பாரு, அதை நம்ம பார்ப்போங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். இப்போ பார்க்கும்போது எனக்கு ஸ்டோரி அப்படியே டிட்டோ கிடையாது. ட்ரெய்லர் பார்த்ததுமே எனக்கு தோணுற ஒரு விஷயம் டிட்டோ கிடையாது. அதுல இருந்து இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ கான்செப்ட் எடுத்திருக்காங்க, உள்ள கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க நம்புறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஹார்ட் கோர் தளபதி ஃபேன். ஸோ இது லாஸ்ட் ஃபில்மாக இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. ஆனால் நிஜமாவே இது லாஸ்ட் ஃபில்மாக இருக்கக்கூடாது. சம்ஹவ் அவருக்கு ஒரு செகண்ட் தாட் வந்து அவர் திரும்ப இயர்லி ஒரு படமாவது கொடுக்கணும்னு பப்ளிக்காக ஒரு விஷ் இருக்குது. ஸோ ஐ விஷ் ஹிம் கிரேட் சக்ஸஸ் அவரோட ஜேர்னியில். There was a good dialogue. I was an ordinary man, but everyone calls me that I do the super works. So Talapati is a very level. He's a versatile actor and a famous actor. Hello Talapati, and I'm from Andhra Pradesh. ட்ரெய்லர்ஸ் நிறைய பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த ட்ரெய்லரு டிஃப்ரெண்ட்டாக, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டட். தளபதியோட படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஹைப் அண்ட் எல்லாமே இது கடைசியாக இருக்கும். இந்த படம் இட்ஸ் ஓகே, வி ஹேவ் ஃபன். இந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாஸ் பண்றோம் தளபதி ஃபேன்ஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதான் இப்போ ஜஸ்ட் நவ் நாங்கள் பார்த்தோம் ட்ரெய்லர். பார்த்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெய்லர் நாங்கள் பார்க்க முடியாதுன்ற மாதிரி எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலுமே அவர் என்ன சொல்றது, லாஸ்ட் படம் நோ எமோஷன்ஸ், திருவிழா தான் ஜனநாயகன். எப்படி இருக்கோ நல்லா இருக்கும், நல்லாவே நாங்கள் அதை சொல்ல வரல. எப்படி இருக்கோ நாங்கள் எல்லாருமே ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். பிகாஸ் இது லாஸ்ட் மூவி அண்ட் இதுக்கப்புறம் அவர் பாலிடிக்ஸ் வர போகிறாரு. தெரியல என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. பட் வி ஹோப் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம், கடவுள் கையில் இருக்கு. ரீமேக் படமா இருந்தா என்ன, அது தளபதி படம், அவ்வளவுதான். அந்த வைப்ல தான் நாங்கள் போய் அதை என்ஜாய் பண்ணுவோம். பயங்கரமா சூட்டபிளா இருக்கு. I'm coming. Trailer looks like a Bhagavan Kesari remake. So basically this movie defines that how should a girl be so brave and strength, and how can she face the problems from the others while she was facing the problems. So it is a good mood Thalapathy Vijay has taken this movie. So he's a versatile actor. So
obviously this movie will be so fabulous. செம்ம. இதுக்காகவே நான் கடைசி அதுக்கடுத்து பார்க்க முடியுமான்னு தெரியாது. கண்டிப்பா நான் போய் ஆகும். ஐ எம் வெயிட்டிங்ல இருந்து ஐ எம் கம்மிங். செம்ம. தளபதி இஸ் கமிங். அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரு. பயங்கரமா இருந்தது ட்ரெய்லரு. Trailer was amazing. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதியோட லாஸ்ட் படம்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அவர் பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுமே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, மக்களோட மக்களா நீ இருப்பாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுல யார் வந்தது? ட்ரெய்லர்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். பட் ஆனா இந்த ட்ரெய்லரு டிஃப்ரெண்டா, டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கு. ரீமேக் படமா இருந்தா என்ன, அது தளபதி படம் அவ்வளவுதான். அந்த வைப்ல தான் நாங்க போய் அதை என்ஜாய் பண்ணுவோம். பொலிட்டிக்கல் இது வந்து உள்குத்தா பேசுற மாதிரி, அது உள்குத்து இல்லை, ஓப்பனாகவே அப்படியே பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதுதான் தேவை எங்களுக்குலாம். I am coming. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரோலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.